ஹாய்ங்க. பிசிபெல்லை ஒர்க் பண்ணுறேன் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 2 கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, 1 கேப்சிகம்மு, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம். இது வந்து சௌச்சௌ சீம கத்திரிக்காய் 1 சின்னசு 1 எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நான் பட்டாணி விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி உரித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதுலேயே கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் ஒரு கொஞ்சமாக சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 2ம் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் சிவராத்திரி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? நம்ம சாயந்தரம் தான் போகணும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அது அரிசியும் பருப்பும் சொன்னேன் இல்லைங்களா, இதை தனியாக வேக வச்சுக்கலாம். நான் 2 சேர்த்து 1.5 டம்ளர் ஆயிருக்கு. அதுக்கு 4.25 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொலையை வேக வச்சுக்கலாம். தனியாக காயெல்லாம் போட்டு அது ஒரு குக்கரில் வேக வச்சிடுறேன். குக்கரில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிசிபெல்லைபாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், பெங்களூர் ஸ்டைலில் சூப்பரான எல்லா காயும் இருக்கிற பிசிபெல்லைபாத் இது. இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி அப்பளம், அப்புறமா பேட் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு. நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம வீடியோ வேறு என்ன பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.